French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அதிமுகவின் முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே விரிசல் இருப்பதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை முதலில் புறக்கணித்த செங்கோட்டையன் அதன் பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவையும் புறக்கணித்தார். இதைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்ந்தார். இது பற்றி அவரிடம் கேட்டபோது தொகுதி பிரச்சினை தொடர்பாக சபாநாயகரை சந்தித்ததாக தெரிவித்தார். இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது செங்கோட்டையனிடமே என்ன பிரச்சனை என்று கேளுங்கள் சொல்லுவார் என்று கூறிவிட்டார். அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செங்கோட்டையன் இப்படி பொது வெளியில் நடந்து கொள்வது அநாகரிகமானது என்றார். இதன் காரணமாக அதிமுகவில் இருந்து அவர் விலகுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சென்னையில் நடைபெறும் ஒரு தனியார் இணைய நிறுவன விழாவில் செங்கோட்டையன் மற்றும் சீமான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் திராவிட இயக்கத்தால் 50 ஆண்டுகளாக பதவியும் பலனும் பெற்று இனப்பகைவர்களுடன் தற்போது கூட்டணி அமைக்கும் செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போஸ்டர் ஒட்டியவர்களின் பெயர்களும் அதில் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்